actors coming up in Tamil industry அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த படத்துல ஒரு ப்ராமிசிங்கான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. Yes, a beautiful actress Preeti Mukundan to kind and share few words with us. எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது வருஷத்துல நான் முதல்ல உங்க எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு டைரக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜாலியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்டும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்றது பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு. இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த படத்தை எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப யங்கா சூப்பராக இருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க. பிரபு வந்து என்னை பேச விடாமல் வந்து ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவில் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன்கள் ஜென்சி கிட்ஸ் வந்துக்கலாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும், அப்படி இதெல்லாம் தெரியாது. ஸோ கண்ணப்பா வந்து இது ஸ்டோரி நினைச்சக்கூடாது, ஹிஸ்ட்ரி, அது சரித்திரம், வாழ்ந்து மறைந்த ஒரு 63 நாயனார்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு, ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. சித்தார்த் சொன்னதும் சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டடி தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார்ன்ற கதை உங்களுக்கு தெரியும். ஒன்லைன் தான் ஸ்டோரி. சார் எவ்ரிவேர் விஷ்ணு வந்து சேர்ந்து அவர் என்ன பண்ணார், கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டாரு ஒரு கண்ணை, இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு, இன்னொரு கண்ணு கொடுத்தாரு, தான் கண்ணை பண்ணிட்டு அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பர்னு சொன்னாங்க. உண்மைதானே? ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி. இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பண்ண போகிற மெனக்கடை வந்து உண்மையிலே வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டை வந்து இவ்வளோ பேர் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரையும் அந்த குழுவில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகுது. அப்போ 1.5 hours நான் வந்து 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடியாகி 7 மணிக்கு ஒரு ஷாட் எடுக்கலாம். அந்த வந்து எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே இந்த பக்தி இருக்குதோ இல்லையோ, சிவன் மீது பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு, ஆரோக்கியமாக வச்சோன்னு பாருங்க.
வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு புறம், இதில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் காஸ்ட் இந்த ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் சொல்ல அந்த ஆர்டிஸ்ட் சொல்லுங்க, நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்ல. அக்ஷய் குமார் இருக்கார், மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரையும் சொல்லுங்கள். பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, எவ்ரி லாட் ஆஃப் பீப்புள் அதை. ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது. அதனால தான் வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்காங்க. வெரி டைரக்டட், ஒரு டிசிப்ளின் டைரக்டர். நான் நிறைய பேர் பார்க்குறேன், அந்த முகேஷ் குமார் ரியலி கிரேட். ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் பேன் இண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் வந்து அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடைச்சதுன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணது அவன் பெருமையாக தான் கருதுகிறோம். அது மாதிரி கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆந்தனி வந்து நீ தான் ஃபஸ்ட் டைம் அது மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீத்தி has done a great job and she's looking very beautiful on screen. பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் வந்து she's looking very good. ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள், அதை பார்த்தீங்க டீசரில் இருக்கனால. ஸோ she's done a wonderful job. விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருக்குது. பிரபுதேவா மாஸ்டர் 3 பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும். அதில் எப்படி ஆட வச்சிருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர், இப்போ சொல்லக்கூடாது, அது இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு படம், மெனக்கடல் அதிகம், உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம். இறைவனை வேண்டி இந்த திரைக்காவியம் ஏப்ரல் 21ஆம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும். இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.